ஹே ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி 2.0. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்டர் சினிமா பிரசன்ட்ல வெளிவந்த காலா தில்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப் சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். இந்த சீசன்ல மொத்தமா 2 எபிசோட் இருக்குங்க. ஸோ அது ரெண்டுத்தையும் முடிஞ்ச வரைக்கும் ஒரே வீடியோ பார்த்தரலாம். சரி ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, இந்த பெல் பட்டன் ஆல் வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஃபர்ஸ்ட் நைட் சீனை தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தோன்னா நம்ம ஹீரோனி உட்காந்துருப்பாங்களா. இப்ப கொஞ்ச நேரத்துல அவங்க யாரோ வரத காட்டுறாங்க. வந்தவர் என்ன பண்ணுவாருன்னா லைட் ஆஃப் பண்ணுவாரா. உடனே இவங்க என்ன கேட்பாங்கன்னா, ஏங்க லைட் ஆஃப் பண்றீங்க, அப்புறம் எப்படி நான் அவங்க முகத்தை பாக்குறது அப்படி சொல்லும் போது அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய ஊர்ல ஒரு பழக்க வழக்கம் இருக்கு, மனைவியோட முகத்தை முதல் இரவுல கணவர் பார்க்க கூடாது, பார்த்தாருன்னா கணவர் உயிரோட இருக்க மாட்டாரு அப்படி சொன்ன உடனே இதை கேட்ட அந்த பொண்ணு ஷாக் ஆயிடும். ஐயோ, அப்படின்னா நான் கண்டிப்பா பார்க்க மாட்டேன், அப்ப எப்பதாங்க பாக்குறது அப்படின்னு கேட்கும் போது அதெல்லாம் முதல் இரவு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா போதும் அப்படின்னு அவர் சொல்லுவாரா. இப்ப எப்படி முதல் இரவு நம்ம கொண்டாட போறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு தான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு முகத்துல ஒரு துணியை கட்டிட்டு அவ கூட சேர்ந்து மேட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த சீன்ஸ் செம ஆட்டாவே இருக்குங்க. இப்படியே பண்ண என்னங்க நீங்க இப்படி பண்றீங்க அப்படி சொல்லி கேட்கும் போது இதுதான் என்னோட ஸ்பெஷாலிட்டி அப்படி சொல்லிட்டு அவன் வேற லெவல்ல பண்ணுவாங்க. அவளும் வழியில கத்த இந்த சீன்ஸ் வேற லெவல்ல முடியும். மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அவன் என்ன பண்ணானா போகும்போது லைட் ஆன் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோன் என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் முதுகு பின்னாடி ஒரு பெரிய சைஸ் மச்சத்தை அவங்க பாத்துருவாங்க. நம்ம ஹீரோனி அவன் முகத்தை பார்க்காம எழுந்து உட்காந்துட்டு அப்பா வேற லெவல்ல இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு அவ திரும்ப அங்க படுக்கும் போது இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப வெளியில எங்க காட்டுறாங்க. இங்க பார்த்தோன்னா நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க 3 பேர் சேர்ந்து எல்லாமே உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அதாவது இவர் கல்யாணத்துக்காக இவங்களுக்கு எல்லாம பார்ட்டி கொடுக்கறதுக்காக கூட்டு வந்திருப்பாரு. இப்ப இவங்க எல்லாமே உட்காந்து அரட்டை அடிச்சுட்டே இருக்கும் போது இப்ப அதுல என்ன சொல்லனா, சரிடா நான் அதிகமா குடிச்சதால எனக்கு உச்சா வர மாதிரி இருக்குது, நானும் போறேன் அப்படி சொல்ல இப்போ ஒருத்தனா உச்சாவோட கிளம்புவாங்க. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, சரி ஓகே இவனுக்கு குடிச்சது பார்த்தா ரொம்ப நேரம் போவானுங்க போல, அதுக்குள்ளே நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் நைட் முடிச்சுட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா நேரா ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு போவாருங்க. இந்த டைம்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸா பார்த்தனா 2 பேரும் வெளியே நின்று பேசிட்டு இருப்பாங்க. என்னடா பாத்ரூம் கதவு இவ்வளவு நேரமா தட்டுற, உள்ள எவனா உட்காந்துட்டு வெளியே வரமாட்டா அப்படி சொல்லிட்டு இவனுங்க பேசிட்டே இருக்கும் போது இப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தா நம்ம ஹீரோனி முக்காடு போட்டு உட்காந்துட்டு இருப்பாங்களா. இப்ப இவர் போன உடனே என்ன பண்ணாருன்னா, அட என் அழகான மனைவி எதுக்கு அப்படி முக்காடு போட்டு உட்காந்துருக்க, முதல்ல முகத்தை காட்டு அப்படி சொல்லும் போது உடனே இவ டென்ஷன் ஆயிட்டு, என்ன இவர் தானே முகத்தை காட்டக்கூடாதுன்னாரு, இப்ப முகத்தை காட்டுன்றாரு அப்படி சொல்லும் போது நான் தான் சொல்றேன்ல காட்டு அப்படி சொல்லும் போது உடனே அவன் என்ன சொல்லனா, நீங்க தான் முகத்தை காட்டக்கூடாது நீங்க அப்படி சொல்லும் போது நான் எப்ப சொன்னேன், நீ என்ன லூசா அப்படி சொல்லும் போது அப்பதான் இவ யோசிப்பா, இந்த குரல் கிடையாது இவர் யாருன்னு தெரியலையே அப்படி சொல்லும் போது இப்ப இவன் என்ன பண்ணனா பேண்ட கழட்டுவானா. உடனே இவ டென்ஷன் ஆயிட்டு, நீ இது மாதிரி பண்ணிட்டு இருந்தனா என் வீட்டுக்காரர் வந்தாருன்னா உன் முதுகு எலும்பு உடைச்சிருவாரு, ஒழுங்கா வெளியே போடா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவனு பயந்துட்டு வெளியே போற மாதிரி போனா, ஆமா இவளோட புருஷன் நான் தானே, நீ அவன் மிரட்டுறா. உடனே கிட்ட போயிட்டு, ஏய் நீ லூசா, நீ நான் தான் அவன் வீட்டுக்காரு, நீ ஏன் என்ன மிரட்டுற, நான் முதலியவருக்காக இங்க வந்து நீ என்ன தோர்த்துற அப்படி சொல்லும்போது என்னை ஏமாத்தி மேட்டர் பண்ணலான்னு பாக்குறியா, நீ ஒழுங்கா இப்ப வெளியே போறியா இல்ல கத்தி ஊரை கூப்பிடவா அப்படி சொல்லும்போது இரு நானே கூப்பிடுறேன் அப்படி சொல்லிட்டு இவன் என்ன பண்ணனா அவங்க அப்பாவை கூப்பிடுவாங்க. அப்பா இங்க பாருப்பா, இந்த பொண்ணு முதல் இரவு நடத்த விட மாட்டா, என்ன யாருன்னு கேக்குறா அப்படி சொல்லும்போது அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, ஏமா மருமகளே இவன் தான் என்னோட ஒரே ஒரு பையன், இவனுக்கு தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், நீ என்ன புருஷ முகத்தோட கூட பார்க்காம யாரோ நீன்னு சொல்லி பேசிட்டு இருக்க அப்படி சொல்லும் போது உடனே அவளும் கொஞ்சம் தயங்க ஆரம்பிப்பாங்க. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, சரி ஓகே சண்டை போடாம சீக்கிரமா முதல்ல முடிச்சுட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு அவர் போனதுக்கு அப்புறம் உடனே முகத்தை நீக்கிட்டு அப்ப வந்தது யாரு அப்படி சொன்ன உடனே என்ன சொல்ற அப்படி சொல்லி கேட்கும்போது அப்ப வந்து என்ன மேட்டர் பண்ணது யாருன்னு தெரியல அப்படி சொல்லிட்டு அவ மயக்கப்பட்டு அங்கே விழுந்துருவாங்க. அதாவது என்ன நடந்துக்குதுன்னா, இவனுக்கு பதிலா இவனோட ஃப்ரெண்டு எவனோ ஒருத்தன் குடி பதில வந்து மேட்டர் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். என்னோட புது பைக்ல எவனோ ஒருத்தன் எனக்கு தெரியாம ரைட் போயிருக்கான், அதை நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு இவன் சொல்லும் போது இதே டைம்ல வெளியில பார்த்தனா இவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க சரிடா நீ சரக்கடிச்சிட்டு நான் மறுபடியும் உச்சா விட்டு வந்தாரன்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் போதையிலே அங்கிருந்து எழுந்து போயிடுவாங்க. இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா அவரோட மனைவியை உட்கார வச்சுட்டு கேள்வி கேட்க ஆரம்பிப்பாரு. அவனை முகத்தை கூட பார்க்காம நீ மேட்டர் பண்ணிருக்க அப்படி சொல்லி கேட்கும் போது நான் என்ன பண்றது, வந்த உடனே அவன் லைட் ஆஃப் பண்ணிட்டான், அதுக்கப்புறம் என்ன சுத்தமா ஒண்ணுமே தெரியல, அதுக்கப்புறம் அவன் வந்த வேலையை முடிச்சுட்டு போயிட்டான் அப்படி சொல்லும் போது ஏதாச்சும் ஒரு குழு கொடுத்தாதானே கண்டுபிடிக்க முடியும் அப்படி சொல்லும் போது கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு அவனோட முதுகுல பெரிய அளவுல ஒரு மச்சம் இருந்துச்சு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் உடனே இவனு பெரிய அளவுல மச்சமா அப்படின்னு யோசிக்கும் போது இதனோட ஃபர்ஸ்ட் எபிசோடு முடிச்சுப்பாங்க. வாங்க நம்ம கண்டிப்பா செகண்ட் எபிசோடும் பார்த்தரலாம். இந்த செகண்ட் எபிசோடு ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் குடிச்சிட்டு செம்மையா அலப்பற கொடுத்துட்டு இருப்பாங்களா. இதே டைம்ல ஹீரோட ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல தாங்க காட்டுறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டு எல்லாம் சிரிக்கிற சவுண்டு உள்ள கேட்குமா. உடனே
ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏங்க ஏன் இந்த காரியத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பண்ணிருக்க கூடாது அப்படி சொல்லும்போது, என்ன நீ சொல்ற அப்படின்னு இவர் கேட்பாரா. ஆமா, இங்கதான் ஃபர்ஸ்ட் நைட் ரூம் இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில வந்தவனுக்கு எப்படி தெரியும்? கண்டிப்பா தெரிய வாய்ப்பு கிடையாது. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க மேலதான் எனக்கு டவுட்டா இருக்கு அப்படி சொல்லும்போது, அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, நீ சொல்றது என்னமோ கரெக்ட் தான். இவனுங்க அடிக்கடி உச்சாவோட போறோம்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி கிளம்பிட்டு இருக்கானுங்க. கண்டிப்பா இவன்ல எவனாச்சும் ஒருத்தவனா தான் இருப்பான், நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படி சொல்லும்போது, அதுக்கு இவன் என்ன சொல்லனா, சீக்கிரமாங்க கண்டுபிடிங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவன் என்ன பண்ணானா, வெளியில போயிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு உட்காந்துருப்பாங்க. உடனே அவன் கிட்ட போயிட்டு, என்னடா அவனுக்கெல்லாம் எங்கடா அப்படி சொல்லி கேட்கும்போது, அவனுக்கு எல்லாமே உச்சாவோட போயிருக்காங்கடா. ஆமா, நீ என்னை விட்டு எங்கடா போன அப்படி சொல்லி கேட்கும்போது, நான் தண்ணி குடிக்க போயிருந்தேன், சரி எழுந்து வா என் கூட அப்படி சொல்லும்போது, எங்கடா கூப்பிடுற அப்படி சொல்லும்போது, வாயை மூடிட்டு வாடா அப்படி சொல்லிட்டு நேரா இவனோட பெட்ரூம்க்கு கூட்டு போங்க. அண்ணியை காட்ட தான் கூட்டு வந்தியா அப்படி சொல்லி கேட்கும்போது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானே இங்க உள்ள வந்து என் மனைவி கெடுத்தது நீ தானே அப்படி சொல்லும்போது, என்னடா லூசு மாதிரி பேசுற, நான் உன் கூட தாண்டா இருந்தேன் அப்படி சொல்லும்போது, இது தேவையில்லாத பேசாத, முதல்ல குனிஞ்சு துணியை கழட்டு அப்படி சொல்லும்போது, இது குனிஞ்சு துணியை கழட்டுவா, என்னடா அண்ணி முன்னாடி என்ன பின்னாடி பண்ணலான்னு பாக்குறியா அப்படி சொல்லும்போது, இதை கேட்ட நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆயிட்டு, இப்ப நீ ஒழுங்கா கழட்டலன்னா நானே உன்னை பின்னாடி செஞ்சிருவான் அப்படி சொல்லுவாளா. உடனே இதை கேட்ட அவனும் அழுவாங்க, என்ன இது அன்னைக்கு இது மாதிரி ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்க, இதெல்லாம் நல்லா இல்ல அப்படி சொல்லும்போது, உடனே அவன் என்ன சொல்லுவானா, ஏங்க என்னங்க அவன்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, கன் எடுத்துருவாங்க அப்பதாங்க பயப்படுவான் அப்படி சொல்லும்போது, உடனே இவனை குனிஞ்சு காட்டுவானா, குனிஞ்சு காட்டும் போது அங்க மச்சம் இருக்கும். இவனே தாங்க அப்படி சொல்லும்போது, உடனே அவன் என்ன சொல்லுவானா, இங்கே இருடா வரேன் அப்படி சொல்லிட்டு டபுள் பேரர் ஒரு ஷார்ட் கன் எடுத்துட்டு வந்து, நீ என் மனைவியை கெடுத்துட்டல, உன்னை நான் விட மாட்டேன்னு சொல்லி சுடும்போது, அவன் என்ன சொல்லுவானா, டேய் அண்ணி மேல சத்தியமான அது மாதிரிலாம் எதுவும் பண்ணவே இல்லடா அப்படின்னு சொல்லுவானா. உடனே ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏங்க ஒரு நிமிஷம் இங்க வாங்க, ஏன் இவன் சொல்றது உண்மையா இருக்க கூடாது, ஒரு வேலை வேற யாராச்சும் பண்ணிருக்கலாம் இல்லையா, ஆனா ஒரு வழி வச்சிருக்கேன், இவன் கூட நான் திரும்ப மேட்டர் பண்ணனா கண்டிப்பா இவனை கண்டுபிடிச்சிருவேன் அப்படி சொல்லும்போது, இதுவும் கரெக்ட் தான், ஏய் முழுங்கா இவன் கூட மேட்டர் பண்றான் அப்படி சொல்லும்போது, சத்தியமா அண்ணி மேல சத்தியமா நான் அது மேல பண்ண மாட்டேன் அப்படி சொல்லும்போது, இப்ப நீ பண்றியா இல்ல உன்னை பின்னாடியே சுடவா அப்படி சொல்லும்போது, ஏதோ ஒரு கர்மம் பண்ணி தொலைறேன் அப்படின்னு அவன் சொல்லுவானா. உடனே ஹீரோ சும்மா பண்ணி முடிச்சுட்டு வெளியே வாங்க அப்படி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இப்ப இவனு சைலண்டா உட்காந்துட்டு அவளோட முகாட அப்படியே தூக்கிட்டு சும்மா வேற லெவல்ல பண்ணுவாங்க. இந்த சீன்ஸ் வெறியாவே இருக்கும். இவளும் நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த சீன்ஸ் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல இருக்கும். தன்னோட மனைவி கூட அவனோட ஃப்ரெண்டை விட்டு போற சீன்ஸ் ஹாட்டாவே எடுத்திருப்பாங்க. இப்படியே உங்க ரெண்டு பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உள்ள வந்த நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா, ஹீரோனை கிட்ட இவன் தானே சொல்லு அப்படி சொல்லும்போது, சேச்சா இவன் இல்லங்க, இவனுக்கு ஒழுங்காவே பண்ணவே தெரியல அப்படி சொல்லும்போது, அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, நான் தான் சொன்னேன்லடா நான் அண்ணி கூட பண்ணவே இல்லைன்னு, முறை இன்னொரு வாய்ப்பு கூட நான் திரும்பவும் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது, வாயமுறா இல்லைன்னா உனக்கு கன் எடுத்து சுட்டுருவேன். உடனே இவனை கேட்பான ஹீரோனை கிட்ட, நீ தானே சொன்ன இவன் பின்னாடி மச்சம் இருக்குன்னு, ஆனா இவனை இல்லன்றியே அப்படி சொல்லும்போது, இதை கேட்ட அவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, அட மச்சமா, என்ன மாதிரி நம்ம கார்த்திக்கும் ஒரு மச்சம் இருக்குடா அப்படி சொல்லும்போது, என்ன சொல்ற அப்படி சொல்லி கேட்கும்போது, ஆமா நான் அவனை குளிக்கும் போது பார்த்திருக்கேன், நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அவனுக்கு பின்னாடி எவ்வளவு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ வேணா ட்ரை பண்ணு அப்படி சொல்லும்போது, இவன் என்ன பண்ணுவானா, நேரா அவன் கிட்ட போயிட்டு, டேய் முதல்ல எழுந்து வா அப்படி சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு நேரா பெட்ரூம்க்கு வரும்போது, அந்த இடத்துல ஹீரோட ஃப்ரெண்ட் உட்காந்துருக்கும் போது, நீ என்னடா இங்க உட்காந்துருக்க, நான் உன்னை வெளியில தேடிட்டு இருந்தேன் அப்படி சொல்லும்போது, உனக்கு விஷயம் தெரியுமா, அண்ணி யாரோ ஒருத்தன் மேட்டர் பண்ணிட்டான்டா அப்படி சொல்லும்போது, எது அண்ணியை மேட்டர் பண்ணிட்டாங்கன்னா, மூஞ்சி தெரியுமாடா பண்ணு இது அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிரோனா. உடனே ஹீரோன் என்ன பண்ணாங்கன்னா, முக்காடை எடுத்து மூஞ்சி முடிப்பாங்க. உடனே அவன் என்ன சொல்றானா, முதல்ல உன் பேண்டை கழட்டுற அப்படி சொல்லும்போது, என்ன ஏடா கழட்ட சொல்ற அப்படி சொல்லும்போது, இல்ல அவங்கள மேட்டர் பண்ணவங்க முதுகுல பெரிய மச்சம் இருந்துச்சு, உன்கிட்ட இருக்கான்னு சொல்லி செக் பண்ணதான் அப்படி சொல்லும்போது, அதெல்லாம் நான் காட்ட மாட்டேன் அப்படி சொன்ன உடனே இப்ப இவன் என்ன பண்ணா, நான் கன் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு கன் எடுத்துட்டு வந்து மிரட்டுவானா. உடனே இவனை குனிஞ்சு காட்டும் போது, இப்ப அந்த இடத்துல மச்சம் இருக்குமா, இவன் தான் அப்படின்னு இவ சொல்லுவா பாருங்க. உடனே ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, சரிடா ஒழுங்கா அண்ணி கூட மேட்டர் பண்ண, அப்பதான் நீயான்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும் அப்படி சொல்லும்போது, அதே எப்பரா முடியும், நான்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் சொல்லுவானா. உடனே ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, ஒழுங்கு மரியாதை பண்ணு இல்ல உன்னை சுட்டு கொன்னுடுவேன் அப்படி சொல்லிட்டு அவனோட இன்னொரு ஃப்ரெண்டை கூட்டிட்டு ஹீரோ வெளியே போயிடுவாங்க. இவனும் இப்படி பெட்ரூம்ல உட்காரும் போது இதோட ஃபர்ஸ்ட் சீசனை முடிச்சிருப்பாங்க. இன்னும் ஒரே ஒரு சீசன் தாங்க இருக்கு. அதுல 2 எபிசோடு இருக்குங்க. அதையும் சீக்கிரமா நம்ம பார்த்துடலாங்க. இதோட நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ காய்ஸ்.